எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா, அது என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாம் நம்ம பாய்ஸ் தான், சும்மா ஏதோ ஃபேன்ஸ் சீன்ஸ்லாம் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ என்ன பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி நான் உங்களை நினச்சிக்கிறேன். லைவ் வரணும், இன்டர்வியூலாம் கொடுக்கணும்னா சொன்னீங்களா, அதை என்னால் கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க. இந்த டைம்ல இன்டர்வியூனா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸா கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, உள்ள வந்து ஒன்று நடந்தது, அது தப்பு நாங்கள் இருந்த எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஃபீல் பண்ணதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்காக ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது. அந்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு உள்ள இருந்து எடுத்தவங்க வெளியே வந்துட்டு வேற ஒரு சூழ்நிலையினால, வேற ஒரு பயத்தினால, ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன வந்து இன்டர்வியூ கேட்டாங்கன்னா நான் பேக்ல அடிக்க மாட்டேன், நான் சொல்லிடுவேன் இதுதான் நடந்தது, இப்படிதான் நடந்ததுன்னு. அதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை போகும். இன்னொன்று என்ன சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாம வேற சிலர் சார்ந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நான் சொல்ற பதில் எனக்கு தோன்றதை சொல்லி அது திரும்பவும் ஒரு பிரச்சனை அவங்களுக்காக கிரியேட் பண்ணுன்றதுனால தான் நான் இன்டர்வியூ இன்னும் கொடுக்கல. கொடுப்பேன்னு நினைக்கிறேன், ஹாட் ஸ்டார் மட்டும் கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ கொடுக்கலன்னு சொல்லி, அதனால சாரி உங்க எல்லாருக்கும். இன்னொன்று, நான் உள்ள வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. நான் எல்லாரும் சொல்றாங்க நான் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் 3 வீக்லாம் நீ தான் டைட்டில் வின்னர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த 3rd வீக்லாம் நான் செம்ம டவுன். ஐயோ எல்லாம் டிவியில வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இவங்க மத்தியில என்னை அவனும் பார்க்க கூட மாட்டான். எனக்கு ஐடியாவே இல்லை. ஓ இது ஒரு டிவி ஷோல எல்லாரும் பார்ப்பாங்களே வீட்டில் உட்காந்து, நம்மளையும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்படின்லாம். நான் வந்து அவ்வளோதான், நம்ம சீனே முடிஞ்சது, அனுப்பிச்சிருவாங்க நம்மள வீட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் சில உறவுகள் ஏற்பட்டுச்சு, சில பழக்க வழக்கங்கள். ஸோ ஆரம்பத்துல நல்லா இருந்த, அப்புறம் நீ நல்லா இல்லை அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், எனக்கு யார்ட்டையும் எப்படி பேசுறது பழகுறதுனே தெரியல. நான் எனக்கு தோன்றதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நாளாவ எல்லாம் பழகுறாங்களே, எல்லாரோடய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகுது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகுது. யாருனே தெரியாதவனோட ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்களோட ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். நார்மலா யாரும் ஒன்றா கலாய்க்க மாட்டேன், ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கலாய்ப்பேன். நான் வந்து என்னோட நான் ஓப்பனா இருப்பேன். அந்த மாதிரி ஆனதுனால மட்டுமே ஸ்டார்டிங்ல இருந்தே நீ அப்புறம் சரியே இல்லை, விசித்ரா மேம் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல நீ நல்லா இருந்த, அந்த மேட்டர் வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே என்னால முடிஞ்சதை பண்ணேன். எல்லாருமே வந்து குட் கேம், வெல் கேம் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் கேம்லாம் ஆடல. ஏதோ ஒரு வீட்டுல கூட்டு போய் ஒரு 100 நாள் இருக்க வச்சாங்க, நல்லா ஏசி எல்லாம் போட்டு நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து என்ன வேணா பண்ணு அப்படின்னு. நான் அந்த வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வெளியே வேலை செய்யணும். ஸோ அது கேம் ஆடணும்னா எனக்கு தெரியல. அங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஜாலியா அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு ஏசியில வாழ்ந்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பேரு வெளியே வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. லைக் கண்டிப்பா இல்லை. சி அவ்வளோனா நான் ஒன்றும் இவனா அவ்வளோ பெரிய ஆளு, இவனுக்கு அவ்வளோ பேர் பிடிக்குது அப்படிலாம் இல்லை. ஒரு 50 பேரோ 100 பேரோ என்ன பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே வந்துட்டு நான் ஆக்சுவலா சஞ்சய் நாட சொல்லிட்டு போனேன், ஏதாச்சும் எடிட் பண்ணி போடியா, எனக்கு கொஞ்சம் ஒரு ஆள் மாதிரி காமிக்கியா, நான் வெளியே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அந்த ஃப்ரேம்லாம் அப்படின்னு. அவங்க எதுவுமே போடல. வந்த உடனே நான் இன்ஸ்டா பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். எதா போட சொன்னேன், ஏன் போஸ்டே போடல அப்படின்னு கேட்டேன். டேய் நாங்க போட்டுறது எங்கடா, யார் யாரோ கிரியேட் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொன்னாங்க. செம்ம சந்தோஷமா இருந்தது. இந்த என்எக்ஸ்என் அப்படின்ற விஷயம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பெஞ்செல்லாம் கிரிக்கிட்டே இருப்பேன், என்எக்ஸ்என் என்எக்ஸ்என் என்எக்ஸ்என். அப்படி வந்து ஒரு ஸ்கூல் பையனோட கனவா இருந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்எக்ஸ்என் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுற எடிட்டு, நீங்க பண்றதெல்லாம் அது அது அதுல இருக்கு. ஒரு ஆள் அதை பண்ணியிருந்தாலுமே வந்து எனக்கு அது எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு உங்கள்ட்ட பேசணும்னு இருந்தது. அப்பதான் சரி எப்படி பேசுறது, எல்லார்ட்டையுமே எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு, அப்புறம் ஏதோ ட்விட்டர்ல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு. சரி ஓகே உடனே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மெசேஜை போட்டேன். மற்றபடி நீங்க குரூப்ல பேசுற எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருப்பேன், கவனிச்சுட்டே தான் இருப்பேன். நானே எப்பயாச்சும் மெசேஜ் போடுவேன். எல்லாம் தனித்தனியா என் கூட மெசேஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தனித்தனியா மெசேஜ் பண்ணலாம், ஆனா ஒரு 5 பேருக்கு பண்ணிட்டு நான் ஒரு 10 பேருக்கு பண்ணலன்னா அப்புறம் அவங்க தான் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் தான். ஸோ அதனால ஒன்னா எல்லாத்தையும் பேசிடுவோம் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப 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 நன்றி இவ்வளவு நாள் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏதோ பிக் பாஸ்ல வந்தான் போனான், அவனை ஃபாலோ பண்ணோம், வரைக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னோம், இப்போ எங்கடா காணாம போயிட்டான் அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க ஜாலியா இதே மாதிரி எனக்கு எடிட் போட்டுட்டே இருக்க அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ சில் தான். கடவுள் நம்பிக்கைலாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல ப்ரோ, எனக்கு இருக்கு. லைக் சம்திங் ஏதோ ஒரு லைக்
இல்லாத ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை, ஒரு மோர் பவர், யூனிவர்ஸ், எனர்ஜி, சம்திங் ஏதோ ஒரு Yeah. விஷயத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுப்போம். ஆஹ் நான் என்னோட மனசுக்கு சுத்தமா இருக்கேன். நான் Okay. செய்யற வேலைக்கு நான் சுத்தமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் யார் மனசையும் புண்படுத்தாம நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும்போது ப்ரோ, நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலுமே இது கரெக்டான இடத்துக்கு தான் என்னை கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த நம்பிக்கை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த எந்த பிரச்சனை வந்தாலுமே இல்ல, லைக் எந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்து என்னடா இது எவ்வளவு வருஷம் நம்மளும் இது பண்ணிட்டு இருக்கோம், இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஜோன் வந்தா கூட இந்த சிச்சுவேஷன் நமக்கு வர்றதுக்கான காரணமுமே நம்ம எங்க போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு கூட்டு போறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்களாவே உங்களுக்குள்ள ஒரு ஹோப், இந்த ஹோப் போனா இந்த ஹோப் போறதுக்கான ரீசன் நான் நினைச்சது எனக்கு கிடைக்க போகுது போல அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு ஹோப் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ Yes. நான் இப்போ வரைக்கும் அதுதான் ப்ரோ பண்ணியிருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்று வேணும், அதுக்காக நான் ஒரு வேலை செய்யறேன். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வருது இல்ல அது வருது, என்ன என்ன வேணா வரட்டும், நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டே இருப்பேன், அதுக்கு உண்மையா இருப்பேன், நான் எனக்கு உண்மையா இருப்பேன். இந்த ரெண்டு விஷயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படின்னு நான் நம்பின ப்ரோ. எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் வாழணும், அதுக்காக நான் டேம் பண்ணிக்க போனேன். என்ன இந்த ஃபீல்ட்ல இருக்க போறேன், என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்க போனேன். இப்போ நான் வந்து இப்போ எவ்வளவு நேரம் அவங்க நடிக்க, நம்மளோட நல்ல சைட் மட்டும் காமிக்க, கோவம் வரும் பாத்ரூம் போறதோ இல்ல ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஹைட் ஆயிட்டு தப்பிச்சிடலாமே, ஃபுல்லா காமிச்சிருவோம் நல்லது கெட்டது, வெளியே போயிட்டு கத்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது, தெரிஞ்சுக்கிட்டாதானே திருத்திக்க முடியும். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதனால கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சந்தோஷம் தான் பண்றேன். அதாவது நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், நம்மள இது கண்டிப்பா ப்ரோ. பண்ணுவாங்க எங்களை அப்படிலாம்? இன்டர்வியூ எடுக்கும் போதே 25 பேரை தூக்கி ஒரு அரைனால போட்டு சுத்தி 3 கோடி பேரை விட்டு உங்களை ஜட்ஜ் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தானே போறோமே. இப்போ சேம் பிக் பாஸ்ல நடக்கிற அதே கமெண்ட்ஸோ, அதே நார்மலான ஒரு காமெடியோ, அதே டிவியில அதே ஷோல நடக்கிற கலக்க போவது யாருல நடந்தா அது ஃபன், இங்க நடந்தா அது பாடி ஷேமிங், இங்க நடந்தா அது பிரச்சனை. சோ அங்க ஃபன்னா இருக்கிறது இங்க கிடையாதுல்ல. இங்க வந்து குட்டி குட்டி பிரச்சனையுமே பார்த்து உன்ட்ட இது பிரச்சனை, உன்ட்ட இது தப்புன்னு சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுதானே வேணுமே, அதுல இருந்தாலும் கத்துக்கவே முடியும். ஓகே, இது எனக்கு இப்ப ஆக்சுவலா நான் பசங்களோட இருக்கும்போது குட்டியா ஏதாச்சும் கலாய் வந்துட்டா கூட, ஓ இது பாடி ஷேமிங்ல அப்படின்னு எனக்கு அது மைண்ட்ல ஹிட் ஆகுது. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு, என் லைஃபுக்கு நான் பார்க்குறேன். கனவு மாதிரி இருக்கு ப்ரோ, சீரியஸா. எனக்கு இன்னும் எதுவுமே ஃபீல் ஆகல. நான் இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யோசித்தேன், நம்ம வந்து உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நம்மள தெரியும், இது வந்து பல வருஷ கனவு. நான் சும்மா சினிமாவுக்கு வரணும், ஏதா என்ன பண்றதுன்னு தெரியல, சரி ஓகே சினிமா பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு வரல. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எதா பண்ணணும், பாட்டணும் இல்ல நடிக்கணும் இல்ல மியூசிக் பண்ணணும் இல்ல கேமரா பண்ணணும், எடிட் பண்ணணும், டிஐ பண்ணணும், டப்பிங் பண்ணணும்னு இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் ப்ரோ. அப்படி இருந்த ஒருத்தவனுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ஆக்சுவலா என் கூடயே இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறி வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு 100 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி டப்புன்னு மேல போயிட்டேன். அதான் உண்மை. ஸோ அது அந்த மாதிரி வந்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் ப்ரோ. கண்டிப்பா லைக் பெரிய பெரிய ஆளுங்களோட ஒர்க் பண்றதை தாண்டி அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸோடையோ, அப்கமிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி என்ன மாதிரி எவனாச்சும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல நான் எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கிற இப்போ இந்த ஒரு குட்டி வேலையை வச்சு என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுப்பேன், நல்ல வேலை செய்வேன். ரொம்ப கனவு மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க கொடுக்குற அன்பு வந்து இவ்வளவு வருஷம் நான் நிறைய நாள் வந்து வண்டிலாம் ஓட்டிட்டு போகும்போது அழுதுட்டே போயிருக்கேன் ப்ரோ, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. இன்னைக்கு நான் வண்டி ஓட்டு போனா சிரிச்சுட்டே போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்ததோ இல்ல அந்த மாதிரி சீன்லாம் இல்ல. எவ்வளவு பேர் பேசுறீங்க, எவ்வளவு பேரோட அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அவங்க அம்மா வாங்கி பேசுறாங்க, அவங்க அப்பா வாங்கி பேசுறாங்க. இது இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா தெரியல ப்ரோ. நான் ரொம்ப பிளஸ்டு, பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் எல்லாருமே இன்னைக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி உன்னால நான் வந்து டேம் ஆயிருக்கேன், உன்னால நான் இது கத்துருக்கேன் அது கத்துருக்கேன்னு சொல்றதுலாம் பெரிய 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 வார்த்தை. அப்படி அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. நீங்க எல்லாருமே வந்து ஏதாச்சும் பண்ணுங்க ப்ரோ லைஃப்ல, லைக் சூப்பரா ஏதாவது பண்ணுங்க. நீங்க எல்லாம் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, தல நான் இது பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் வேலை செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி நான் இப்படி வந்திருக்கேன் அப்படி வந்திருக்கேன்னா இப்போ நீங்க என்கிட்ட பேசுறதை விட அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்க எல்லாரோட அன்புக்கும் அன்னைக்கு நான் அந்த போஸ்ட்ல சொன்ன மாதிரி தான், நன்றின்னு வார்த்தையெல்லாம் சொன்னா பத்தவே பத்தாது ப்ரோ. நான் வேலை செய்யறேன், நீங்க இப்போ இருக்கிற உங்களை இவன் ஃபேன் அப்படின்னு நீங்க எங்கன்னா போய் சொன்னா, ஓ செம்மல அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இவன் ஃபேனா அப்படின்னு எவனுமே கேட்க கூடாத ஒரு இடத்துக்கு நான் உங்களை எல்லாருமே கூப்பிட்டு போய் வைப்பேன் என் வேலை மூலியமா. அது என்னோட பொறுப்பு, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்னும் அதிகமா என் முதுகுல ஏறிடுச்சு. நான் இன்னும் அதை
நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா பண்ணுவேன். ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே வார்த்தையே இல்ல ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஆவடி பாய்ஸ் பத்தி சொல்லணும்னா, ப்ரோ ஆவடி பாய்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 பேரு ப்ரோ. என் கூட இருக்க பசங்க. அ சந்தோஷ், ராகுல், ஜேபி, தினேஷ், அ பாபி, ஹேமந்த், அ அவ்வளோதான் ப்ரோ. லைக் இவனுங்க தான் இது வந்து என் கூட என் ஸ்கூல்ல படிச்ச பசங்க. இவனுங்க ஆவடியில இருக்கனால நான் இவனுங்க ஆவடி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவங்கலாம் என்ன நெனச்சுட்டாங்க, ஆவடியில இருக்க எல்லாருமே என் பாய்ஸ் தான் அப்படின்னு நெனச்சுட்டு இன்டர்வியூலாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆவடின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. இந்த மாரி நிக்சன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நெறைய பேர் கழுவி ஊத்திருந்தாங்க. அந்த வீடியோலாம் கூட பார்த்தேன். பட் எனக்கு அவங்க யாருன்னுலாம் தெரியாது. ஆவடி பாய்ஸ்னா இவ்வளோதான். மத்தபடி இல்ல ப்ரோ. ஸ்கூல் படிச்ச பசங்க. என் கூட ஸ்கூல் படிச்ச என்னோட ஸ்கூல் மேட்ஸ். அவங்க தான் ஆவடி பாய்ஸ். அவங்களுக்கு இந்த சினிமா பத்தியோ, இது பத்தியோ ஃபீல்ட் அதெல்லாம் பெருசா ஐடியாவே இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியவும் தெரியாது. அவங்க அத பத்திலாம் கேள்வி என்ட்ட கேட்க மாட்டாங்க. நாங்க சில் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற பசங்க. அவ்வளோதான் ப்ரோ.